ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததற்கு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கருணாஸ், சீமான் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அவரை வற்புறுத்தி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வைத்து அதை வலைதளத்திலே, சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். இது ஒரு சுதந்திரமாக ஒருவர் தன் கருத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனை என்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறோம். இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க. அப்போது அவர்கள் சொன்னதை கேட்டாங்க. நானும் அதை விஷுவல்ஸ் பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அவர் யதார்த்தமாக தான் அவர் சொல்கிறாரு. இதில் எந்த உள்நோக்கம் இருப்பதாகவோ இல்லை அவர்களை அவமதிக்கணும்னோ அவர் பேசினதாக எனக்கு தெரியலை. அதே போல் அவங்களும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவராக கேட்க வேண்டியது இல்லையே, கேட்க வைக்கப்பட்டதான். இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் சொல்கிறார். அது அவருக்குரியது இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ள பாதிப்பை அவர் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்வோம், பேசுவோம், அப்படி தானே சொல்லணும். இது உடனே அவரை வர வச்சு மிரட்டி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி இதுதான் இவ்வளவுதான் ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில். அவருக்கே அவ்வளோ பெரிய தொழில் முதலாளி, பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு, தொழிலதிபருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.